Hello everyone, welcome to our channel. In the video nationalism in India in the lesson how participants saw the movement. In the topic பத்தி இந்த வீடியோல discuss பண்ண போறோம். Let us now look at the different social groups that participated in the civil disobedience movement. So நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம civil disobedience movementல நிறைய social groups participate பண்ணியிருந்தது அப்படின்றது போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த social groups என்னென்ன, அவங்க எதுக்காக இந்த மூமெண்ட்ல ஜாயின் பண்ணாங்க, what were their ideals, அதாவது அவங்களோட பிரின்சிபிள்ஸ், அவங்களோட கருத்துக்கள் என்னென்ன, அவங்களுக்கு ஸ்வராஜ் அப்படின்னா என்ன அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். In the countryside, rich peasants communities like the Patidas of Gujarat and Jats of Uttar Pradesh were active in the movement. So countryside la, village side la rich peasant communities இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல, அதாவது குஜராத்ல அந்த ரிச் பெசன்ட் கம்யூனிட்டிஸோட பேர் பட்டிடாஸ் அப்படின்னு இருந்தது. உத்தர் பிரதேஷ்ல ஜாட்ஸ் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இந்த மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ரொம்ப மும்முரமா இந்த மூமெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. பீயிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ், they were very hard hit by the trade depression and falling prices. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் அந்த டைம் தான் நம்மளுக்கு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல இந்த ட்ரேட் டிப்ரெஷன் ரொம்ப இருந்தது. அதாவது ஏற்றுமதி பண்றதும் சரி, இறக்குமதி பண்றதும், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி கூட்ஸோட ப்ரைசஸ் எல்லாமே ரொம்ப இறங்கி போயிடுச்சு. வேர்ல்டு ஃபுல்லா இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, as their cash income disappeared, they found it impossible to pay the government's revenue demand. ஸோ அதனால இந்த ரிச் பெசன்ஸ் இங்க இருக்காங்களா, இந்த ரிச் ஃபார்மர்ஸால அவங்களால இந்த கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ற அந்த ரெவன்யூவை அவங்களால பே பண்ண முடியல. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணாதான் அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும், அந்த பணப்புழக்கம் வரும். அதாவது இப்போ ப்ராஃபிட் கிடைச்சாதான் அதுல இருந்து அவங்களுக்கு கேஷ் வரும். பட் ஆனா ப்ராஃபிட்டே வராம எல்லாமே லாஸ்ல போயிட்டு இருக்கறனால அவங்களால அந்த கவர்மெண்டோட ரெவன்யூஸை அவங்களால பே பண்ண முடியல. அந்த refusal of the government to reduce the revenue demand led to widespread resentment. ஸோ காந்திஜி அவர் லெட்டர் எழுதி எல்லா சோஷியல் குரூப்ஸோட டிமாண்ட்ஸையும் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாரு. பட் ஆனா அந்த லெட்டரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, அதாவது நிராகரிச்சிருவாங்க. எந்த டிமாண்ட்ஸுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒத்துக்காததுனால என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லுமே ஒரு ரிசன்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது மனக்கவலை ஸ்ப்ரெட் ஆகும். So on the refusal of the government to reduce the revenue demand led to widespread resentment அப்படின்னா அதான் அர்த்தம். These rich peasants became enthusiastic supporters of the civil disobedience movement. So அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிச் பெசன்ஸ் எல்லாருமே ரொம்ப இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஆர்கனைசிங் their communities and at time forcing reluctant members to participate in the boycott programs. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிச் பெசன்ஸ் எல்லாருமே அவங்க கம்யூனிட்டிஸ் ஃபுல்லுத்தையும் கூப்பிட்டு இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல கலந்துக்க சொல்றாங்க. அட் டைம்ஸ் சில டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சில மெம்பர்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணி, யாருக்கெல்லாம் இஷ்டம் இல்லைனாலும் அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல இந்த பாய்காட் ப்ரோக்ராம்ல, அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல கலந்துக்க வைக்கிறாங்க. For them, the fight for Swaraj was a struggle against high revenues. அவங்களுக்கு அதாவது இந்த ரிச் பெசன்ஸ்னு நம்ம பார்க்குறோம்ல, இந்த பேரா ஃபுல்லா அவங்கள பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிச் பெசன்ஸ்க்கு ஸ்வராஜ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மீன் பண்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹை ரெவன்யூஸ்ல இருந்து கவர்மெண்ட் போடுற இந்த ஹை ரெவன்யூஸை அபாலிஷ் பண்ணாவே, இதை நிறுத்திட்டாவே நம்மளுக்கு ஸ்வராஜ் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான், நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் அவங்களோட திங்கிங்.
but they were deeply disappointed when the movement was called off in 1931 without the revenue rates being revised. ஆனா அவங்க வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. எப்போனா இந்த மூமெண்ட் வந்து காந்திஜி வந்து கால் ஆஃப் பண்ணிடுவாரு 1931. அப்போ கால் ஆஃப் பண்றதுனா ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க நினைச்சது வந்து என்னன்னா இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து நடந்ததுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ரெவன்யூ ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து மாத்திடுவாங்க, இல்லைன்னா ரெவன்யூ டிமாண்ட் வந்து அவங்க கேட்ட மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா பாதியிலே இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணனால அவங்க ரெவன்யூ டிமாண்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து அவங்க ரிவைஸ் பண்ணவே இல்லை, அதாவது மாற்றவே இல்லை. அதெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ when the movement was restarted in 1932, many of them refused to participate. ஸோ திருப்பியும் 1932 அப்போ நிறைய பேர் வந்து இந்த மூமெண்ட் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நிறைய பேர் வந்து கலந்துக்கவே வந்து இல்லை, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியே வந்து இருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த ரிச் பெசன்ட் கம்யூனிட்டிஸ் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து புவர் பெசன்ட்ஸ் பத்தி வந்து இந்த பார்ட்ல வந்து பார்க்க போறோம். The poorer peasantry were not just interested in the lowering of the revenue demand. So இந்த poor peasants வந்து அவங்களுக்கு வந்து எதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இல்லை அப்படின்னா இந்த டிமாண்ட்ஸ் ரெவன்யூ டிமாண்டை வந்து லோ பண்றதுல மட்டும் வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல, அதாவது வந்து அவங்க அதை மட்டும் வந்து திங்க் பண்ணல. Many of them were small tenants cultivating land that they had rented from landlords. அதாவது ஸ்மால் டெனன்ட்ஸ் அப்படின்னா யாருன்னா லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்து ரெண்ட்டுக்கு வந்து லேண்ட் வந்து வாங்கி அந்த இடத்துல வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கேத்த அவங்க ரெண்ட் வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க லேண்ட்லார்ட்ஸ். ஆஸ் த டிப்ரெஷன் கண்டினியூட் அண்ட் கேஷ் இன்கம் dwindled, the small tenants found it difficult to pay this ரெண்ட். ஸோ இந்த டிப்ரெஷன், இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்தனால கேஷ் இன்கம் வந்து அவங்களுக்கும் வந்து வரல. அதனால இந்த ஸ்மால் டெனன்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. இந்த ரெண்ட் யாருக்கு, இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய ரெண்ட் வந்து அவங்களால கட்ட முடியல. They wanted the unpaid rent to the landlords to be remitted. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த அன்பெய்ட் ரெண்ட் இருந்ததுல லேண்ட்லார்டுக்கு கட்ட வேண்டிய இந்த ரெண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த புவர் பெசன்ட்ஸ்லாம் வந்து நினைச்சாங்க. They joined a variety of radical movements often led by socialist and communist. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரேடிக்கல் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அதாவது போராட்டங்கள்ல வந்து நிறைய இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. யார் வந்து அதை லீட் பண்ணா அப்படின்னா, யார் வந்து அதுக்கு ஹெட்டா இருந்தா அப்படின்னா நிறைய சோஷியலிஸ்டும் கம்யூனிஸ்டும் வந்து ஹெட்டா இருக்கிற நிறைய மூவ்மெண்ட்ஸ்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்ரிஹென்சிவ் ஆஃப் ரேசிங் இஷ்யூஸ் தட் மைட் அப்செட் த ரிச் பெசன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ், the Congress was unwilling to support no rent campaigns in most places. அதாவது ஸோ இந்த ரெண்ட் வந்து நாங்கள் பே பண்ண மாட்டோம் அப்படின்ற இந்த இஷ்யூ வந்து என்ன ஆச்சுன்னா எங்கே பார்த்தாலும் வந்து பரவ ஆரம்பிச்சுது, ரொம்ப வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிச் பெசன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸை வந்து ரொம்ப அப்செட் பண்ண ஆரம்பிச்சுது. அதனால காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த புவர் பெசன்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வில்லிங்னஸ் வந்து இல்லை. ஏன்னா இந்த நோ ரெண்ட் கேம்பெயின் வந்து நடத்துறதுல காங்கிரஸ்க்கு வந்து இஷ்டம் வந்து இல்லை. So the relationship between the poor peasants and the Congress remained uncertain. அதனால வந்து poor peasantsக்கும் காங்கிரஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா ப்ராப்பரா வந்து இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ரிச் பெசன்ட்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் பேரால நம்ம பார்த்தது வந்து புவர் பெசன்ட்ஸ் பத்தி. இப்போ வந்து பிசினஸ் கிளாஸ் பீப்புள் பத்தி வந்து பார்க்கலாம். வாட் அபவுட் த பிஸ்னஸ் கிளாஸஸ்? ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் எல்லாமே வந்து இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல எப்படிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்த ரீசனுக்காக வந்து இந்த மூமெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதுலாம் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், Indian merchants and industrialists had made huge profit and became powerful.
ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க மர்ச்சன்ட்ஸும் சரி இண்டஸ்ட்ரியலிஸ்டும் சரி நிறைய ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வந்து ஆயிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல. Keeping on expanding their business, they now reacted against colonial policies that restricted business activities. ஸோ அவங்களோட எய்ம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்திட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவங்களோட எய்மா வந்து இருந்தது. ஆனா வந்து இந்த பிரிட்டிஷ் பாலிசிஸ் கொலோனியல் பாலிசிஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் பாலிசிஸ் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து இருந்துச்சு. அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க பிசினஸை வந்து விரிவுபடுத்த முடியாம அதை வந்து அடக்குமுறை பண்ற மாதிரி வந்து இருந்துச்சு. தே வாண்டட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். அதாவது நிறைய வெளிநாட்டு பொருட்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியன் குட்ஸோட மதிப்பு வந்து கம்மியாச்சு. ஸோ அதனால அதை வந்து தடுக்கணும், அதுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்து இருந்தாங்க யாருன்னா இந்த பிசினஸ் கிளாஸ் பீப்புள்லாம். அண்ட் ருப்பி ஸ்டெர்லிங் வந்து பிரிட்டிஷ் பீப்புள்து வந்து ஸ்டெர்லிங் அப்படின்னு வந்து சொன்ன நம்ம இந்தியன் ருப்பி கம்மியா இருக்கிறதுனால வந்து அது organized business interest, they formed the Indian Industrial and Commercial Congress in 1920 and the Federation of Indian Chamber of Commerce and Industries in 1927. So இந்த business interests வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக அவங்க என்ன ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. எப்போனா 1920 அப்போ. அதே மாதிரி வந்து FICCI அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதையும் வந்து ஃபார்ம் பண்றாங்க. எப்போனா 1927 அப்போ. Led by prominent industrialists like Purushottam Das, Thakur Das and G.D. Birla, the industrialists attacked colonial control over the Indian economy and supported the civil disobedience movement when it was first launched. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இது இந்த கமர்ஷியல் காங்கிரஸ் இருக்கட்டும் அதே மாதிரி FICCI இருக்கட்டும் இது வந்து யார் வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாரெல்லாம் புருஷோத்தம் தாஸ், தாகூர் தாஸ், அதுக்கப்புறம் GD பிர்லா இவங்க தான் வந்து ஹெட் பண்றாங்க. The industrialist attacked colonial control over the Indian economy. அதாவது இவங்க இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியன் எக்கனாமியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து அவங்க போராடுறாங்க. அதனால என்ன பண்றாங்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அந்த டைம்ல லான்ச் பண்ணனால அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணனால சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்க்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. தே கேவ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரெஃப்யூஸ்ட் டு பை ஆர் செல் இம்போர்ட்டட் குட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க. வெளிநாட்டு பொருட்களை வந்து வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ வந்து அவங்க ஒத்துக்கல. Most businessmen came to see Swaraj as a time when colonial restrictions on business would no longer exist and trade and industry would flourish without constraints. So இந்த business class people எல்லாம் வந்து ஸ்வராஜ் அப்படின்னு அவங்களோட தாட் அவங்களோட வந்து நினைப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிசினஸ் மேல இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேல இருந்த அந்த பிரிட்டிஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போயிடணும், அது வந்து கண்டினியூ ஆகக்கூடாது, அது வந்து இனிமேல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ரேட்லயும் சரி இண்டஸ்ட்ரியிலயும் சரி எந்த ஒரு தடங்களும் இல்லாம யாரோட கண்ட்ரோலோ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இல்லாம வந்து செயல்படணும். அதான் வந்து இந்த பிசினஸ் கிளாஸ் பீப்புளோட இந்த பிசினஸ் மேனோட ஸ்வராஜ் அப்படின்னா அவங்க வந்து இதுதான் வந்து நினைச்சாங்க. பட் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் business groups were no longer uniformly enthusiastic. ஸோ ஆனால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து என்ன போய் முடிஞ்சது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சது நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிடுதுன்னா பிசினஸ் குரூப்ஸ் வந்து அவங்க யூனிஃபார்மா வந்து இல்லாது தட் இஸ் அவங்க வந்து ஒத்துமையா வந்து இல்லை. they were apprehensive of the spread of militant activities and worried about prolonged disruption of business as well as of the growing influence of socialism
among us the younger members of the Congress, apprehensive of the spread of militant activities. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மிலிட்ரி ரூல் மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ அதை வார் நடத்துறதுக்கான இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. போர் குணமிக்க நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து பாதிக்கப்படுது. யாருது? பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்னா இவங்களாம் தானே, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து பாதிக்கப்படுது. அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. அதே மாதிரி வந்து ஆஸ் வெல் அஸ் ஆஃப் த க்ரோயிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியலிசம். எப்பவுமே வந்து சோஷியலிஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் அகேன்ஸ்டா இருப்பாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதே மாதிரி லேண்ட்லார்ட்ஸ், இவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் எப்பவுமே வந்து இந்த சோஷியலிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பை தான் வந்து ஏற்படுத்துச்சு. எங்க அப்படின்னா அமாங் அஸ் த யங்கர் மெம்பர்ஸ் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ்ல இருந்த யங்கர் மெம்பர்ஸ் எல்லாமே யாரா இருந்தாங்க? சோஷியலிஸ்டா வந்து இருந்தாங்க. The industrial working classes did not participate in the civil disobedience movement in large numbers except in the Nagpur region. So இந்த industrial working classes வந்து ரொம்ப வந்து civil disobedience movementல participate பண்ணல. நிறைய பேர் வந்து participate பண்ணல. எக்ஸப்ட் நாகூர்ல இருந்த அந்த ஏரியால மட்டும்தான் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. As the industrialists came closer to the Congress, workers stayed aloof. So காங்கிரஸ் வந்து எப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அது விலகி போயிட்டாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் some workers did participate in the civil disobedience movement. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து அவங்க காங்கிரஸ்க்கு வந்து க்ளோஸா இல்லாம இருந்தாலுமே சில ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல கலந்துக்கிறாங்க. செலக்டிவ்லி அடாப்டிங் சம் ஆஃப் த ஐடியாஸ் ஆஃப் த காந்தியன் ப்ரோக்ராம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்டிவா வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. எது மாதிரி அப்படின்னா லைக் பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ். ஃபாரின் கூட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்றத வந்து புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி as part of their own movement against low wages and poor working condition. and அதே மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லோ வேஜஸ் வந்து கிடைக்குது. அதுக்கு அகேன்ஸ்டாவும் சில புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்காகவும் வந்து அவங்க போராடுறாங்க. There were strikes by railway workers in 1930 and dock workers in 1932. ஸோ அவங்க சில ஸ்ட்ரைக்ஸ்லயும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ரயில்வே ஒர்க்கர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ற ஸ்ட்ரைக்லயும் கலந்துக்கிறாங்க 1930ல. அதே மாதிரி 1932 அப்போ டாக் ஒர்க்கர்ஸ்னா இந்த சீ போர்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து டாக் ஒர்க்கர்ஸ். அதாவது ஷிப்ஸ்ல இருந்து அன்லோட் பண்றது லோட் பண்றதுக்காக வந்து இருப்பாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு பேர் வந்து டாக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. In 1930 thousands of workers in Chota Nagpur tin mines wore Gandhi caps and participated in protest rallies and boycott campaigns. அதே மாதிரி 1930 அப்போ என்ன பண்றாங்கன்னா சோட்டா நாக்பூர்ல இருந்த டின் மைன்ஸ் இந்த இடத்துல வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் thousands of workers வந்து காந்தி கேப் வந்து அணிஞ்சிக்கிட்டு அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எதுக்காகனா இந்த ப்ரொட்டஸ்ட் ரேலிஸ்ல வந்து குரூப்பா வந்து இந்த கேம்பெயின்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பாய்காட் கேம்பெயின்ல. பட் த காங்கிரஸ் வாஸ் ரிலக்டன்ட் டு இன்க்ளூட் ஒர்க்கர்ஸ் டிமாண்ட் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஆனா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸோட டிமாண்டை வந்து அவங்க இந்த ஸ்ட்ரகிள் பண்றாங்கல்ல இதுல வந்து அவங்க ஒர்க்கர்ஸோட டிமாண்டை வந்து ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறதுல வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஈடுபடல, ரொம்ப வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இட் ஃபெல்ட் தட் திஸ் வுட் alienate industrialists and divide the anti-imperial forces. ஸோ காங்கிரஸ் வந்து ரிலக்டண்டா இருக்காங்க. அவங்க வந்து யோசிக்கிறாங்க எதனால அப்படின்னா இந்த ரீசன்காக தான். எதனால அப்படின்னா இவங்க வந்து but the Congress was reluctant to include workers' demand as a part of its program of struggle. அதாவது
காங்கிரஸ் வந்து ரொம்ப ரிலக்டண்டா இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒத்துக்கல ஒர்க்கர்ஸை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கும் ஒர்க்கர்ஸோட டிமாண்ட்ஸை வந்து இந்த ஸ்ட்ரகிள் ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட்டா கொண்டு வரத்துக்கும் வந்து அவங்க ரொம்ப வந்து யோசனை பண்றாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா இது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட வந்து ஒரு அந்நியமா ஆக்கிடும், அவங்க குரூப்ல இருந்து வந்து பிரிச்சிரும் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க. அண்ட் டிவைட் த ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸ், அதே மாதிரி வந்து இந்த ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸும் வந்து பிரிஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் வந்து ரொம்ப யோசிச்சாங்க இந்த ஒர்க்கர்ஸோட டிமாண்டை வந்து கொண்டு வர்றதுக்காக. Another important feature of the civil disobedience movement was the large scale participation of women. So இப்போ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ரிச் பெசன்ஸ், அதுக்கப்புறம் புவர் பெசன்ஸ் பத்தி பார்த்தோம். தேர்ட் ஒன் வந்து நம்ம பிசினஸ் கிளாஸ் பீப்புள் பத்தி வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா விமன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல விமனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். During Gandhiji's salt march, thousands of women came out of their homes to listen to him. ஸோ காந்திஜி வந்து சால்ட் மார்ச் போன போது நிறைய பர்சன்ஸ் கிட்ட வந்து அவர் பேசுறாரு. ஒரு இடத்துல அவர் நிக்கிற இடத்துலலாம் வந்து அவர் பேசுவாரு. அந்த வந்து நம்ம அந்த டாபிக் படிக்கும் போது நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் ஸ்டாப் பண்ணும் போது வந்து thousands of women வந்து வெளியில வராங்க. அவங்க ஹோம்ஸ்ல இருந்து வெளியில வந்து அவர் சொல்றத வந்து கேக்குறாங்க. They participated in protest marches, manufactured salt and picketed foreign clothes and liquor shops. So இந்த விமென்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மார்ச்க்கு அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சால்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஃபாரின் கிளோத்ஸை வந்து அவங்க வந்து பாய்காட் பண்றாங்க. லிக்கர் ஷாப்ஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து ஈடுபடுறது யாருன்னா இந்த விமென்ஸ் தான். மெனி went to jail, நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கும் வந்து போறாங்க. In urban areas these women were from high caste families. In rural areas they came from rich peasant households. So அர்பன் ஏரியாஸ்ல சிட்டிஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஹை காஸ்ட் ஃபேமிலிஸ், அந்த ரேஞ்ச்ல இருக்கிற அந்த விமன்ஸ்லாம் வந்து வந்தாங்க. ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறதுல பார்க்கும் போது வில்லேஜஸ் அந்த கண்ட்ரி சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும் போது வந்து இந்த ரிச் பெசன்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அவங்க ரிச் பெசன்ட்ஸ் ஃபேமிலிஸ்ல இருந்து வந்து வந்தாங்க. Moved by Gandhiji's call, they began to see service to the nation as a sacred duty of women. ஸோ காந்திஜியோட அந்த கால், அவர் பேசினது, அவரோட வார்த்தைகள் எல்லாத்துலயும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருது. ஸோ அதை வச்சுக்கிட்டு தே பிகான் டு சி சர்வீஸ் டு த நேஷன், அதெல்லாம் வந்து அவங்க மைண்ட்ல வச்சுட்டு இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நேஷனுக்கு சர்வீஸ் பண்றத சேக்ரெட் டியூட்டி ஆஃப் விமன் அந்த மாதிரி வந்து பாக்குறாங்க. ஒரு புனிதமான ஒரு வேலையா வந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Yet this increased public role did not necessarily mean any radical change in the way the position of women was visualized. So the increased public role did not necessarily mean any radical change அப்படின்னா இந்த விமென்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து வீட்ல இருந்து வெளியில வந்து ஒரு பப்ளிக்கா வந்து நின்று அவங்க வந்து ஃப்ரீடம்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. அது வந்து அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சேஞ்ச் ஆயிட முடியாது. அவங்க பொசிஷன் ஆஃப் விமன், அவங்க விமன்னா வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த விஷுவலைசேஷன் வந்து இருக்கு நம்ம பாக்குறது. ஸோ அதுல இருந்து அவங்க சேஞ்ச் ஆயிடக்கூடாது வந்து அப்படின்றதுல காந்திஜி வந்து ரொம்ப குறிப்பிட்டு வந்து இருந்தாரு. Gandhiji was convinced that it was the duty of women to look after home and her, be good mothers and good wives. காந்திஜி வந்து
அவர் கன்வின்ஸ் ஆயிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா விமனோட டியூட்டி வந்து ஹவுஸை வந்து பாத்துக்கிறதும் அதே மாதிரி எர்த்தை வந்து பாத்துக்கிறதும் அப்படின்னு தான். அவங்க வந்து குட் மதர்ஸ் அண்ட் குட் வைஃப்ஸா இருக்கணும். அவங்க வந்து எந்த ஒரு போராட்டத்திலயும் வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரோட தாட் வந்து இருந்தது. அண்ட் ஃபார் அ லாங் டைம் த காங்கிரஸ் வாஸ் ரிலக்டன்ட் டு அலோவ் women to hold any position of authority within the organization. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாங்க. ரிலக்டன்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிலக்டன்ட்னா வந்து அவங்க தயக்கம் காட்டினாங்க. எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ் வந்து விமன் வந்து எந்த ஒரு பொசிஷனையும் அத்தாரிட்டி பொசிஷன் அவங்க ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கம் காமிச்சாங்க. இந்த ரீசனுக்காக இட் வாஸ் கீன் ஒன்லி ஆன் their சிம்பாலிக் பிரசன்ஸ். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ரேலியில இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லுமே வந்து விமன் தான் வந்து இருப்பாங்க இந்த பிக்சர்ல. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பிக்சர். விமன் ஜாயின் நேஷனலிஸ்ட் processions. So during the national movement, many women for the first time in their lives moved out of their homes onto a public arena. அதாவது விமன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்ல வந்து வீட்ல இருந்து வெளியில வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. amongst the marchers you can see many old women and mothers with children in their arms. ஸோ இந்த பிக்சர்ல வந்து பார்க்கும் போதே வந்து தெரியும் நிறைய ஓல்டு விமன் வந்து கலந்துருப்பாங்க. அதே மாதிரியே வந்து சில பேர் வந்து அவங்க சில்ட்ரனோடய வந்து கூட வந்து நிற்பாங்க. அதை இங்கே பிக்சர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க பசங்களோடய வந்து கூட நிற்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த டாபிக். இதான் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.